ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான நைட் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர்ல இருக்குங்க. நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம திருப்பூர்ல இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் டிராவல் பண்ணியிருப்போம். ஒரு சூப்பரான வீடியோ. அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் தஞ்சாவூர் வந்துட்டேங்க. இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சூப்பரான பயணம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் நினைச்சிட்டு வந்த பஸ் பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல இருந்து மருதமலை வரைக்கும் ஒரு பஸ் ஆப்ரேட் பண்றாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மருதமலை டிப்போல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. அந்த பஸ் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியல. நம்ம சிறுவாணி சிட்டு வந்து 9:20 கிளம்பிச்சு. அதை விட்டுட்டோம்னா ஒரு ஏசி பஸ் இருக்கு மேட்டுப்பாளையம் வியா கோயம்புத்தூர். அதையும் விட்டுட்டோம்னா கும்பகோணம் பஸ்ஸஸ் 2 இருக்கு. அதான் நின்றுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம் நம்ம பஸ் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா நார்மலா ஏதாச்சும் பஸ்ல பிளாக் பண்ணிட்டு போயிடலாங்க கோயம்புத்தூர் வரைக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 10:25 ஆச்சுங்க. அப்படியே நம்ம ஃப்ரண்ட் ட்ராக்ல போய் பார்க்கலாங்க. இந்த சைட்லாம் 24 மணி நேரம் கும்பகோணத்துக்கு பஸ் இருக்கும் போல் இருக்குங்க. திருச்சிக்கு 24 மணி நேரம் இருக்குங்க. இங்க நிக்கிறது பூராமே கும்பகோணம் வண்டிங்க. அண்ட் ஆப்போசிட் நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், திருச்சிக்கெல்லாம் பஸ்ஸஸ் இருக்குங்க. நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம கோயம்புத்தூர் வண்டி தாங்க. இது பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து கோயம்புத்தூர் போறான். அவர் பட்டுக்கோட்டையில இருந்து கோயம்புத்தூர் போறாருங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேங்க. கரெக்டா லாரி ரோட்ல அந்த பஸ் கிராஸ் ஆச்சு காலைல ஒரு 6:45. ஸோ அதை டைம் மேனேஜ் பண்ணி தான் தஞ்சாவூர்ல இருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு கரெக்டா ஒரு 7 to 6.5 மணி நேரத்துல போயிடலாங்க. ஸோ நம்ம வண்டி எத்தனை மணிக்கு வரான்னு பார்த்துட்டு பயணத்தை ஆரம்பிப்போம். ஒரு சூப்பரான இரவு பயணம்னு நினைக்கிறேன். இந்த பஸ் தாங்க அந்த கும்பகோணம் வண்டி. இந்த வண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கோயம்புத்தூர்ல நான் அன்னைக்கு ஏதோ தொண்டி வண்டி பண்ணும்போது காமிச்சிருந்தேன்லங்க. இந்த வண்டி ஒரு 8:50 7:50 கிளம்புங்க கோயம்புத்தூர்ல. ஆக்சுவலி அந்த வண்டி பாத்தீங்கன்னா மன்னார்குடியிலிருந்து சென்னை இப்போ வந்து கச்சர்வீஸா பழனி போகுதுங்க. கச்சர்வீஸ்ல சர்வீஸ் மாத்தி விட்டுருப்பாங்க போல இருக்கு. மக்களே, மன்னார்குடி கோயம்புத்தூர் வண்டி வருதுங்க. அவள் வண்டி ஃபுல்லாக இருக்கு. வண்டி காலியாக இருந்தால் போயிடலாங்களா? எனக்கு டபுள் மைண்டாக தான் இருக்குது. என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இருங்க. ஏன்னா இந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணதில்லை. அப்போ வண்டி ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்போங்க. மக்களே, வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. ஸோ நம்ம இதில் போகல. அடுத்த வண்டியில் வேணால் பார்க்கலாங்க. கூட்டம் இல்லைன்னா ஏறுவோம். ஆனால் இந்த வண்டி வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ட்ரை பண்ணுங்க. மாசாக இருக்குது பார்த்தீங்களா? குளோபல் டிவிஎஸ் பாடி பில்டு TN 68 கோயம்புத்தூர் மன்னார்குடி. எல்லாமே கும்பகோணம் கார்பரேஷன் தாங்க. இது மதுரை டு திருவாரூர். பின்னாடி ஒரு SCTC நிற்கிதுங்க. நாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர்னு நினைக்கிறேங்க. பட் நம்ம SCTC எல்லாம் செட் ஆகாதுங்க. ஒன் அண்ட் ஒன்லி TNSTCங்க. ஆக்சுவலி மக்களே, ஒரு வண்டி வந்தால் தாங்க இன்னொரு வண்டி கிளம்புது. பின்னாடி இன்னொரு வண்டி வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிளம்புவாங்க. மக்களே, கடைசி வரைக்கும் நம்ம மருதமலை எக்ஸ்பிரஸை பார்க்க மாட்டோம் போல் இருக்கு. மணி 11 போகுதுங்க. இதுக்கு அடுத்து எந்த வண்டி வரான்னு பார்த்துட்டு ஏறிடுவாங்க. இந்த வண்டி அதுக்கு பின்னாடி எந்த வண்டி வரான்? ஐ திங்க் ஸோ செம்மொழி அரசன் வந்தாலும் வருவாங்க. பார்க்கலாம். செம்மொழி அரசன் வந்தால் அதில் ட்ரை பண்ணலாங்க. இப்போ சும்மா நான் ஜஸ்ட் ப்ளாக் பண்ணணுன்னு ஐடியாலே வரல. நான் மருதமலை எக்ஸ்பிரஸை தான் பார்க்கலான்ட்டு வந்தேன். பட் நம்ம கையில் மாட்டல. எத்தனை மணிக்குன்னு ஒரு நாள் டைமிங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக எடுக்கிறேங்க. நம்ம கோயம்புத்தூரில் எடுக்கிற டைமிங் எனக்கு தெரியுங்க. 12:15 சிங்கநல்லூர்லேருந்து எடுக்கிறாங்க. பட் இங்கேருந்து எடுக்கிற டைம் தான் தெரியலைங்க. இது பார்த்தீங்களா, பழனி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், பழனி.
பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சிறப்பான இரவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மக்களே சொல்லி வாயமுள்ள நம்ம செம்மொழி அரசன் வந்துட்டாருங்க. ஏறிடுவோங்களா? பார்க்கலாம் இருங்க, இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஏறிடலாம். செம்மொழி அரசன் எங்கள் இடம் இருந்தான்னு பார்த்துட்டு இது பண்ணலாம். 9 மணிக்கு எடுத்திருப்பாங்க, இங்கே கரெக்டாக 10:50க்கு வந்திருக்காங்க. மக்களே நம்ம திருத்துறைப்பூண்டிலையும் இடம் இல்லைங்க. இப்போ இங்கே பார்த்தீங்களா திருப்பூர் கும்பகோணங்க. பட் நம்ம பார்ப்போம், இந்த வண்டியில் இடம் இல்லை. அவனு அடுத்தது யார் வராங்கன்னு தெரில. நான் ஜன்னல் சீட் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஜன்னல் சீட்டே இல்லை, ஃபுல்லாகவே இருக்குதுப்பா. ஆனால் இங்கே தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஏகப்பட்ட வண்டி இருக்குங்க. முன்னாடி நம்ம மன்னார்குடி, இங்கே நம்ம திருத்துறைப்பூண்டி, இங்கே பின்னாடி நம்ம கும்பகோணம், எல்லாமே மாசாக இருக்குங்க. எஸ், நம்ம கும்பகோணம் வண்டி கிளம்பிட்டாருங்க. ஸோ மாசாக போகிறாரு பார்த்தீங்களா. அண்ட் மக்களே, நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் வரீங்கன்னா நம்ம வண்டிக்கு டைமிங் தெரியலைங்க. நான் செம்மொழிக்கு வந்து 11:20 தான் எடுப்பாங்க இங்கேருந்து. அந்த வண்டி கிளம்பும்போது டைமிங் சொல்கிறேங்க. இன்றைக்கி ஃபுல்லாக சிவராத்திரி தாங்க நமக்கு இன்றைக்கி தஞ்சாவூரில். பேசாமல் சிவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் போல் இருக்கேங்க. நம்ம வண்டி கிளம்பிட்டாங்க. ஒரு 11:20ன்னு சொன்னார் தலைவர், ஆனால் இப்போயே கிளம்பிட்டாரு. ஏங்க அடுத்த வண்டியே வந்துருச்சுங்க. பார்ப்போங்க, இந்த வண்டி கூட்டம் இல்லைன்னா ஏறுவோம், இல்லைன்னா அடுத்த வண்டி பார்ப்போங்க. இது வந்து கும்பகோணம் வண்டின்னு நினைக்கிறேங்க. ஆமாம், கும்பகோணம் வண்டியே தான். பார்க்கலாம் இடம் இருக்கான்ட்டு பார்த்துட்டு ஏறிடுவோம். BS6 சவுண்டு கேட்டாலே சும்மா தாறுமாறாக இருக்குங்க. எஸ் மக்களே, கும்பகோணம் வண்டி ஃபுல்லுங்க. இன்றைக்கி நம்ம பார்ப்போம். மருதமலை எக்ஸ்பிரஸில் தான் போவோம்னு நினைக்கிறேன். எத்தனை மணின்னு தெரிலைங்க. எத்தனை மணின்னு தெரிஞ்சாலும் வெயிட் பண்ணி நான் ஏறுவேங்க. ஆனால் அந்த டைமிங் தான் தெரிய மாட்டேங்குது. ஆடா மக்களே, லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம திருப்பூர் வேளாங்கண்ணி. அந்த வண்டி போயிட்டு திருப்பூரே கிளம்பிட்டாங்க. பட் நம்ம ஒன்றும் கிளம்பாமல் இருக்கோம். இவன் காலைல டெய்லி 7:30 எடுப்பாங்க. மக்களே, ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இங்கே தான் இருக்கேங்க. பஸ்ஸுன்னு இப்படி அலைஞ்சிட்ருக்கேங்க. ஏதோ ஒரு பஸ் வந்து ஏறி போவையா இல்லாமல் அந்த பஸ் தான் வேணும், அந்த பஸ் தான் வேணும்ன்ட்டு பாருங்க. ஒன்றும் பஸ்ஸே வரல, வேறு பஸ் வருதுங்க. ஆனால் எல்லாமே திருப்பூர் வண்டிங்க. பார்க்கலாம் நம்ம எத்தனை மணிக்கு தான் தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் கிளம்புவோன்னு பார்ப்போங்க. ஆக்சுவலி நம்ம அப்படியே பார்த்து வந்திங்கன்னா டெல்டா கிங்கு, இது டெல்டா குவீனுங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ் தாங்க திருப்பூர்லேருந்து. என்ன கிங்கு கிளம்பார் ஃபஸ்ட்டு, குவீனு பின்னாடியே போவார். இந்த டைமுக்கும் செம்ம பிஸியாக இருக்குது பார்த்தீங்களா. மணி ஒரு 11:30 ஆச்சு. பயங்கர பிஸியாக இருக்காங்க. மக்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு சர்ச் பண்ணுறேன்னு பார்த்தா இன்னும் 2 பேர் 2 கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க, அண்ணே கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்குமாண்ணே. அவர் வந்து திருச்சி போயிருங்க, நிறைய பஸ் வரும்னு சொல்கிறாரு. பட்டு நான் வந்து திருச்சியெல்லாம் போக போகிறது இல்லைங்க. ஏன்னா டேரெக்ட் பஸ் தாங்க. இப்படி சொல்லி எத்தனை நேரம் பண்ண போகிறேன்னு தெரில. ஆல்மோஸ்ட் 12:30க்கு அப்புறம் பஸ் வரலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருச்சி போயிட்டு அங்கேருந்து மாறி போயிடலாங்க. சரிங்களா? இந்த நைட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காட்டணும், அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ ரிஸ்க்கு. மற்றபடி வேறு இஷ்டமே இல்லை. இல்லைன்னா நான் வேளாங்கண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மன்னார்குடி போய் நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸ்லேயே போயிருப்பேன். பட் ஆக்சுவல் பிளான் பார்த்திங்கன்னா அதுதாங்க, செம்மொழி எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூர் போகலாம் தான் பிளானு. சரி விட நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போமே, நைட் வைப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த வீடியோங்க. நான் மக்களே எல்லாமே திருச்சி டு திருப்பூர் கும்பகோணங்க. இந்த வண்டி நைட் ஃப்ளைட். நமக்கு 12:10க்கு தாங்க வண்டி. இல்லை பேசாமல் திருப்பூர் போய் மாறி போயிடலாமா, டபுள் மைண்டாகவே இருக்குது. இருங்க, இந்த வண்டியில் சீட் இருந்தால் திருப்பூர் போய் மாறி போயிடலாம். எஸ் மக்களே, இந்த வண்டியிலையும் ஃபுல்லுங்க. உனக்கு எந்த வண்டி வருதோ, நம்ம கோயம்புத்தூர் வண்டி 12:10க்கு தான் வருவான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வண்டி இருக்குங்க, திருப்பூர் வண்டி 11:55க்கு இருக்குது. அதை பார்ப்போம். அதுவும் கூட்டமாக இருந்துச்சுன்னா உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த வண்டி தாங்க. அண்ட் எஸ் மக்களே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் திருப்பூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு 2 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு. அதில் 7:30 பஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணது. இது வந்து 8:35 வண்டிங்க, BS4ங்க.
நம்ம மக்களே கோயம்புத்தூருக்கும் போன ஏசி வரான், போயிடுவோமா? பாப்பா சீட் இருக்கான்னு பார்ப்போம், போயிடலாங்க. ஆனால் ஏசியில் போகிற அளவுக்கு வெயிட் பண்ணணுமா இவ்வளோ நேரம்? அதான் என் கேள்வி. பார்ப்போம். கரூர் பாண்டிச்சேரிங்க. ஆனால் எந்த வழியில் போகுது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக? கரூர் திருச்சி இந்த வழியாக போய் சிதம்பரம் போய் அப்படி பாண்டிச்சேரி போகிறாங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம் இது ஒன்றும். இப்போ என்னங்க எனக்கு டபுள் மைண்டாக இருக்குது, போயிடலாமா? டைமிங் ஓகே தான் மக்களே. இந்த வண்டியில் கண்டிப்பாக போய் ஆகணும். எப்படியாச்சும் ஏறிடலாங்க. இதெல்லாம் எங்கேருந்து போகுதெல்லாம் தெரியாது, ஆனால் ஏறிடலாம் கண்டிப்பாக. எஸ் மக்களே, ஃபைனலாக 12 மணிக்கு 11:50க்கு வந்து ஏறி இருக்குங்க. திருவாரூர் டு கோயம்புத்தூர் போகிற சர்வீஸுங்க. அதை நான் சொல்லியிருந்தேன்லங்க, காலையில் 11:45 கிளம்புன்ட்டு. அதே வண்டி தான். சரி கிளம்பலாங்க. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. வந்துட்டேன். சார் மக்களே, தெரிஞ்சிருந்தால் இந்த பிஆர்டிசியில் போயிடலாங்க. கோயம்புத்தூர் டு காரைக்கால் சர்வீஸுங்க. தெரியாமல் இந்த பஸ்ஸில் ஏறிட்டேங்க. சொல்கிறேன் உங்களுக்கு இறங்கிட்டு. எஸ் ஷார்ப்பாக நம்ம தஞ்சாவூரில் 12:30 கிளம்புறாங்க. எப்போ கோயம்புத்தூர் ரீச் பண்ணோன்னு சொல்கிறோம், பார்க்கலாங்க. நம்ம வண்டி வந்து திருச்சியும் போகாதுன்னு சொல்லிட்டாங்க, கரூரும் போகாதுன்ட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் தாங்க. ஃபுல்லாமே கோயம்புத்தூர் டிக்கெட் தாங்க. பார்க்கலாம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது நம்ம சேனலில். ஆல்மோஸ்ட் வண்டியும் ஃபுல்லுங்க. ஸ்டாண்டிங்கெல்லாம் யாரும் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கோயம்புத்தூர் தான். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6 o'clockலாம் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஐ லவ் யூ மச்சான். எஸ் அப்படியே நம்ம திருச்சி பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. எஸ் மக்களே, நம்ம கோயம்புத்தூருக்கு கரெக்டாக 253 கிலோமீட்டர் இருக்குங்க. திருவெம்பூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக மணி 1:20 ஆச்சுங்க. எஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு 206 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா திருச்சி போகன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க எப்படி போகிறாங்கன்ட்டு.
எஸ், நம்ம திருச்சி வந்து சத்திரம் மட்டும்தாங்க போவோம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் போகாது. நம்ம பைபாஸ்லேயே ஒரு லெஃப்ட் எடுத்து வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 1:30 சத்திரங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாங்க. எஸ், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா குளிர்தலை போகலைங்க, ஸ்ட்ரீட்டாக பைபாஸ் வந்துட்டோம். இன்னும் நெக்ஸ்ட்டு நம்ம கரூர் தாங்க. மோஸ்ட்லி கரூரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிங்கர் தான் பார்ப்போம் எந்த டைமில் ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. மக்களே, இந்த வண்டி ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள், ஒரு சஜஷன். எனக்கும் ரொம்ப நாளாக ஆசைங்க, பிஆர்டிசியில் பண்ணணும், BS6 லான்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படின்ட்டு. பண்ணலாம் ஒரு நாள். ஆனால் பிரேக் ஸ்டாப்புங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45. சுகர் ஜாஸ்தியா? எஸ், அப்படியே நம்ம ஒரு காஃபி குடித்தாதாங்க இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியும். எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி நம்ம கரூர் தாண்டிட்டோமா இல்லை எங்கே தாண்டிட்டோம், குளிர்தலை க்ராஸ் பண்ணும்போது வேணால் நான் பார்த்தேங்க. ஆக்சுவலி நம்ம கரூர் தாண்டலன்னு நினைக்கிறேங்க. எங்கே நிப்பாட்டியிருக்காங்கன்னா கருப்பட்டி காஃபிங்க, ஒரு சூப்பரான கடைங்க. அதனால தான் டக்குன்னு ஒரு காஃபி வாங்கிட்டேன். ஆக்சுவலி நம்ம வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா TN 68 N1296 தமிழில் போட்டிருக்காங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க. தானா 68 நான் 1296 TNSTC கும்பகோணம் கார்பரேஷனு, நாகர்கோவில், திருவாரூர், நாகப்பட்டினம், திருவாரூர் பிரான்ச்சுங்க. BS6 கோயம்புத்தூர். ஸ்டிக்கரிங்கெல்லாம் எதுவுமே பண்ணலாம். பட் நார்மலாக வண்டி பிச்சு எடுக்கிறாரு தலைவர். ஐயோ, பின்னாடியெல்லாம் தூக்கி போட்டுச்சு பாருங்க. அருமையான பயணம். இன்னும் சீக்கிரத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர். பார்ப்போம். அண்ட் மக்களே, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா திருவாரூரில் 10:30க்கு எடுத்து நம்ம கோயம்புத்தூர் வந்து 5:30க்கு ரீச் பண்ணுறேன். 5:30 6 மணிக்கு ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கரெக்டாக இது என்ன இடம்னா இந்த மணவாசி டோல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சிக்கு முன்னாடி ஒரு டோல் வரும்லங்க, அந்த மணவாசி டோல் தாங்க. ஏசி பஸ் போகுதுங்க. கோயம்புத்தூர் திருச்சி. கரெக்டாக ஒரு 3:02 எடுக்கிறாங்க. ஒன்று நெக்ஸ்ட்டு நம்ம கரூர், ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் தாங்க. பாப்பா நடுவில் எங்கேயாச்சும் போவாங்களான்னு, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாங்க. சும்மா பயங்கரமாக ரேஸ் போயிட்டுருக்குங்க. முன்னாடி ஒரு ஈரோடு வண்டி போயிட்டுருக்கு. லெஃப்ட்டு விட மாட்டாங்க, ரைட்டு விட மாட்டாங்க. ஸோ நம்ம அண்ணா செமையாக சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ ஓட்டை கடிச்சிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கரூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30க்கு உள்ளே போகிறேங்க. இப்போ வரைக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூருக்கு அப்புறம் கரூருக்கு மட்டும்தாங்க என்ட்ரி உள்ள பஸ் ஸ்டாண்ட்குள்ளே. கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க. 3:32க்கு கிளம்புறோங்க. செம்ம வைபாக போயிட்டுருக்கு வண்டி பாட்டு எல்லாம் பயங்கர வைப்பில் இருக்குங்க. மாமனை அள்ளி தாவணி போட்டுக்க மாலையில் சூடவில்லை. ஆல்மோஸ்ட் வெள்ளை கோயில் வந்துட்டோங்க. உள்ளே போக மாட்டாங்க, நம்ம வண்டி உள்ளே போதான்னு தெரில. வண்டி அப்படி இப்படி குழி மேடு எல்லாத்தையும் இறக்குறாரு தலைவர் ஜம்முன்னு. இன்னும் ஒரு 73 கிலோமீட்டர் இருக்கு கோயம்புத்தூருக்கு. அங்கேயும் உள்ள போகிறோமாங்க நம்ம.
அவினாசி பாளையம் கரெக்டாக 5 மணிக்கு கிராஸ் பண்ணுறாங்க அவினாசி பாளையம். அஞ்சே கால் பல்லடம்ங்க. நமக்கு அமைஞ்ச ஒன்றே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா வச்சுக்கோங்க மக்களே, முன்னாடி போகிறது மார்த்தாண்டம் கோயம்புத்தூர் வண்டிங்க. எஸ் மக்களே, அப்படியே நம்ம எல்என்டி பைபாஸ் கிராஸ் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு போனால் பாலக்காடு கொச்சின், ரைட் சைடு போனால் சேலம் சென்னைங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோயம்புத்தூர் சிட்டிங்க. எஸ், ஷார்ப்பாக 6 மணிக்கு நம்ம சிங்காநல்லூர் வந்தாச்சுங்க. எனக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோடனே இறங்கிடலாம். அன்னைக்கு வந்து மார்த்தாண்ட வண்டிங்க. அதே டிரைவர் அண்ணா கண்டக்டர் அண்ணா தான் மாறி இருக்காரு. எஸ், கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு வந்தாச்சுங்க. 5.5 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் வந்தாச்சு. தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வெறும் 5.5 மணி நேரத்தில் வந்தாச்சு. ஒரு சூப்பரான பயணம். இதுவே திருவாரூர்லேருந்துனா 7.5 மணி நேரங்க. 10:30 எடுத்தாங்கன்னா 6 மணினா 7.5 மணி நேரத்தில் வந்தாச்சு. தஞ்சாவூர் டு கோயம்புத்தூர் நார்மல் ஃபேர் தாங்க, 210 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி திருவாரூர்லேருந்து எவ்வளோ வரும்னா, இதுலேருந்து ஒரு 70 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஐ மீன் 270, 265 அந்த மாதிரி தாங்க வரும். கோயம்புத்தூர் வந்தாவே அந்த தனி வைப்பு தாங்க. என்னதான் நேற்று காலையில தான் நான் கிளம்பியிருந்தேன் வேளாங்கண்ணி போயிட்டு, சடன் பிளானா திரும்பி வந்தேன். வரும்போது செம்மொழியில வர மாதிரி பிளான். ஸோ ஏன் வரும்போது செம்மொழியில, பட் இது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன், என் பக்கத்துல சில பேர் இருந்தாங்க, ஃபுல் ட்ரிங்க்ஸு. அவங்க கூட பேசிட்டு அது ஒரு தனி வைப்புங்க. அவங்களோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பட் வந்து இது வந்து சரியில்லை, பட் தவிர்க்க முடியல. அவங்களும் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் அது தவிர்க்க முடியல. ஸோ நானும் கொஞ்சம் லிமிட்ல வச்சு பேசிட்டு, அப்படிங்களா, சரி 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 சரின்ட்டு இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸான வீடியோங்க. எனக்கு மோஸ்ட்லி அந்த விஷயத்தெல்லாம் எதுவும் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ அவங்களோட ப்ரைவசி இருக்கல. ஸோ அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் இன்னைக்கு வீடியோ முடிச்சிருக்கு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.